வணக்கம். சயின்ஸ் ரிசர்ச் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல வியர்வையிலிருந்து எப்படி எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். 21ஆம் நூற்றாண்டில் வியரபிள் டெக்னாலஜி அப்படின்றது ஒரு பெரும் இடத்தை பிடிச்சிருக்கு. நம்ம ஹெல்த்தை மானிட்டர் பண்ண யூஸ் பண்ணுற டாட்டூஸில் ஆரம்பித்து இன்னும் பல டெக்னிக்கல் டிவைசஸை சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த வகையில் யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவை சேர்ந்தவங்க ஒரு ஸ்கொயர் பேட்ச் போன்ற அமைப்பை நம்ம ஸ்கின்ல பிளேஸ் பண்ணி அதன் மூலமாக நம்மளோட வியர்வையை எனர்ஜியை மாற்றலாம் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சிங்கிள் ஸ்கொயர் பேட்ச் மூலமாக ஒரு ரேடியோவை 2 நாளைக்கு இயக்கக்கூடிய அளவு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு அவங்களோட ஆய்வில் தெரிவிச்சிருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஃபோனை சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா அந்த பயோசெல்லை உங்கள் ஸ்கின்ல நீங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு உங்களோட வேர்வையிலேருந்து வர்ற அந்த எனர்ஜி மூலமாகவே உங்கள் ஃபோனை சார்ஜ் பண்ண முடியும். இந்த பயோசெல் மூலமாக ரேடியோஸ், எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் போன்ற பல டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை இயக்க முடியும்னு அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹெல்த்தை மானிட்டர் பண்ணுறதுக்காகவும் இவற்றை யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. டயபெட்டிக் பேஷண்ட்டோட உடம்புல இருக்க குளுக்கோஸ்லேருந்து எக்ஸசைஸ் பண்ணுறப்போ நம்ம மசிலில் ப்ரொடியூஸ் ஆகிற லாக்டிக் ஆசிட் வரையும் இந்த முறை மூலமாக நம்ம மானிட்டர் பண்ணலான்னு இதை கண்டுபிடிச்ச அறிஞர்கள் தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பவர் மூலமாக ஒரு ப்ளூடூத் டிவைஸோட கனெக்ஷனை நம்ம ஆக்டிவேட் பண்ணி இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணிக்க முடியும்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த பயோசெல்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் பெயின்லெஸ்ஸாகவும் இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் விலை குறைவாகவும் காணப்படுது. நார்மலான டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம ஹெல்த்தை மானிட்டர் பண்ணுறது காட்டிலும் இந்த பயோசெல்ஸை யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளோட பெயின் கம்மியாகிறதாகவும் இந்த அறிஞர்கள் தெரிவிக்கிறாங்க. ஏன்னா நேயர்களே, இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம வியர்வையை ஆற்றலாக மாற்றி அதை எப்படி நம்ம யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துருக்கோம். இந்த மாதிரி அறிவியல் சம்மந்தமான கேள்விகள் உங்களுக்கு ஏதேனும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் சயின்ஸ் சம்மந்தமாக இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.